ஜாக்ஸ் குட் டு கோ. டாக் ஓகே க்ரூ இறங்கலாம். டிஜே சப் ரோவரை இறங்கலாம். அர்ஜென்ட் க்ரூ நீங்க உள்ள விடலாம். உள்ள விடலாமா? எப்ப பாரு அதே நினைப்பு தானே உங்களுக்கு? சொர்க்கமே மது மாது அதோட மணி. தெரிக்க விடுவோமா? டிரைவ் கண்ட்ரோல். நாங்க இப்போ உள்ள இறங்கிட்டு இருக்கோம். வந்தாச்சு, உள்ள நுழைஞ்சாச்சு. இது தரையில்லை, இது கிளவுட் தான். லோரி கவனமா இறங்குங்க. நீங்க போற இடத்தோட ஆழம் நமக்கு தெரியாது. எதிர்பாராம திடீர்னு தர தட்டலாம். காப்பி தட் மேக். நாங்க ரெடி. गाइस நாம கீழே இறங்கிட்டோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். லைட்ஸை கீழே இறக்குறோம். லைட்ஸை இறக்கியாச்சு. நான் ஒரு ரவுண்ட் போறேன். மேக் இதெல்லாம் உங்களுக்கும் தெரியுதா? எஸ், நீங்க அங்க தண்ணியில மிதக்குறீங்க, இங்க நாங்க சந்தோஷத்துல மிதக்கிறோம். டிஜே ரோவரை லான்ச் பண்ண ஏத்த இடம் கிடைச்சிருக்கு. காப்பி தாராளமா நீங்க லான்ச் பண்ணலாம். ஓகே, ரோவரை கீழே இறக்கியாச்சு. காப்பி. வாட்டர் டெம்பரேச்சர் 3 டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவா இருக்கு. அங்க குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. கடலுக்கடியில இவ்வளவு அழகான இடமா? இங்க இருக்கிற சுற்றுச்சூழல் அதிக குளிர்ச்சியா இருக்கிறதுனால கடலோட மத்த பகுதியில இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. விஞ்ஞானத்துக்கு புலப்படாத பல உயிரினங்களை நாம இங்க பார்க்கலாம். பரவாயில்ல, என் பணம் தண்ணியில வீணாகல. லோரி தண்ணியில் ஏதோ இருக்கு. பேரிங் 080. ஓ, பெருசா இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு. அதுவும் வேகமா போகுது. டிஜே ரோவருக்கு இது தெரியுதா? தெரியல, இன்னும் கொஞ்சம் லைட்ஸ் ஆன் பண்ணி தெரியுதான்னு பார்க்குறேன். சிக்னல் தடப்பட்டிருக்கு. ஓ, ரோவரோட கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. என்னாச்சு? அர்ஜுன் நீங்க சீக்கிரமா ரைட் டர்ன் பண்ணுங்க 350க்கு. அது மண் சரிவாகவும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மண் சரிவா இருந்தா 90 டிகிரிஸ் எல்லாம் திரும்பாது. அது நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு. பின்னாடி தான் இருக்கு. என்ன வந்து இடிச்சுது? லோரி, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஹே गाइस, என்ன? இத பாருங்களேன். நம்ம ரோவர் ஏதோ போட்டு நசுக்கிருக்கு. ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு. அது மறுபடியும் வருது. ட்ரை பண்றானா வாக் ஆக மாட்டேங்குது. சிஸ்டம் டவுன் ஆயிடுச்சு. ஓ மை காட், டிஜே மேக், இங்க ஏதோ ஒன்று இருக்கு. ஜோனஸ் சொன்னது கரெக்ட் தான். நான் சொல்றது கேக்குதா ஜோனஸ்? லோரி பேசுங்க. அர்ஜுன், நான் பேசுறது கேக்குதா? ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. கம் ஆன். லோரி, கம் இன்.
வால் நான் பேசுறது கேக்குதா? டோஷி, இப்போ அடுத்து என்ன பண்றது? வேற ஆப்ஷன்ஸ்? பெருசா ஒன்றும் இல்லை. அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க உறுப்போட செயல்பாடு டெலிமெட்ரியில் தெரியுது. எவ்வளோ நேரம் இருப்பாங்க? ஒரு 18 மணி நேரம். பேலஸ்ட் வால்ஸ் எல்லாம் ஜாம் ஆயிடுச்சு. அதனால அது தானா மேலே வர முடியாது. ஸோ அதை நம்ம டோ பண்ண முயற்சி பண்ணா அந்த டேங்க் வெடிச்சு கேப்சூலோடைய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஹேட்ச் அனுப்ப முடியுமா? அப்புறம் அதுக்கும் சங்கு தான். ஹேட்ச் டேமேஜ் ஆயிருக்கிறது எக்ஸ்டர்னல் கேமரால தெரியுது. அவங்களை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். அவங்க 6 மைல் ஆழத்துல இருக்காங்க. இது வரைக்கும் அவ்வளவு தூரம் போய் யாரும் ட்ரை பண்ணதில்ல. இல்ல ட்ரை பண்ணா கண்டிப்பா காப்பாத்தலாம். இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் 11,000 மீட்டர் எப்படி? நம்ம ஏற்கனவே 5,000 மீட்டர் 8,000 மீட்டர்லாம் போயிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் தான். அப்போ நான் ஒரு நம்பர் சொல்லவா? 3. இது வரைக்கும் 10,000 மீட்டர் ஆழத்துக்கு போய் காப்பாற்ற ட்ரை பண்ணது 3 பேர் மட்டும்தான். அந்த 3 பேர்ல இப்போ உயிரோடு இருக்கிறது ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அது அந்த ஜோனஸ் டெய்லர். போன தடவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு வந்தவன் என்ன பண்ணான்னு தெரியும். 11 பேரை காப்பாத்திருக்காரு. உங்களையும் சேர்த்து தான் ஹெலோ. அதை மறந்துடாத. ஆனா ஃப்ரெண்ட்ஸுகளை அவன் சாக விட்டான். அண்டர் வாட்டர் பிரஷர்ல அவனுக்கு கழண்டுடுச்சு. கமான் ஹெலோ, உங்களுக்கு தான் அந்த மாதிரி தோணி இருக்கு. அந்த நேரம் அவங்கள ஏதோ ஒன்று தாக்குனதாவும் அது நியூக்ளியர் சப்மரீனியை தாக்குற அளவுக்கு பெருசா இருந்ததாவும் சொன்னாங்க. அவன் குடிகாரன். எப்ப பாரு பார்லியே குடிச்சிட்டு இருக்கான். அவன் சொல்றத நம்புறீங்க? நான் சொல்றத நம்ப மாட்டேங்க. போதும், நிறுத்துங்க. லோரி கடைசியா சொன்ன விஷயத்தை நாம எல்லாருமே கேட்டோம். அந்த ஆரிஜினை உண்மையிலேயே ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணிருக்கு. அது கிட்ட இருந்து தான் அவர் எப்படியோ தப்பிச்சு வந்திருக்காரு. ஜோனஸ் டெய்லர் சொல்றது உண்மையா இருக்கலாம். பா ப்ளீஸ். ஹெலிகாப்டரை ரெடி பண்ணுங்க. நாம உடனே தாய்லாந்து போகணும். சாமுட் பிரகான், தாய்லாந்து. Oh Mickey dirty right เธอทำให้ใจฉันละลาย Hey Mickey Hey Mickey Oh Mickey ดูงามๆทำงามๆทั้งหมดไรทั้งที่ฉันก็ชอบแต่เธอก็ไม่ทำอะไร Oh Mickey เฮาคนดีรู้ไหมทำไมเขาชอบผู้ชายอย่างเธอเนี่ยชอบเข้ามายุ่งเข้ามาย่างในใจรักเราต้องชอบจังเลย நான் வரா பாரு, உங்களை ஒரு வழி பண்றேன். என்னையா போட் இது? நடுக்கடல்ல தள்ள வச்சிட்டியா? ஆனா உன உன் டுபாகூரி இன்ஜின் ஆஃப் ஆயிட்டே இருக்குது. இதுல ஓட்ட வேற, அதுவும் நடுவுல. இன்னைக்கு ராத்திரி சரி பண்ணிடுறேன். இதே பதில தான் நேத்தும் சொன்ன, முந்தா நேத்தும் சொன்ன, போன வாரமும் சொன்ன. நாளைக்கும் இதே தான் சொல்வேன். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. உங்க அப்பா நான் காசு கொடுக்குறான். இது ஏன் காசு, ஏன் இஷ்டம், நான் குடிக்கிறேன். அப்ப மூக்க முட்டை குடிச்சிட்டே மூடிட்டு படு. உங்ககிட்ட சரக்கு அடிக்க காசு இல்லையா? இவ்வளவு தூரம் வந்து என்ன பாக்குறீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலாம்ல. சொல்லிட்டு வரதுக்கு நாங்கள் விருந்தாளிங்க இல்லை. அரசியல்வாதி மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க. 24 மணி நேரமும் பார்லியே இருக்கியாமே, அப்படியா? இந்த கேள்வி கேட்கதான் இவ்வளவு தூரம் வந்தியா? ஜோனஸ், இவர் யாருன்னு உனக்கு? இவரு தெரியாதா? டாக்டர் ஜாங். நீங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன். நீங்க ரொம்ப புகழ்றீங்க மிஸ்டர் டெய்லர். இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் உண்மையதான் சொன்னேன். ஏய், நீங்க 2 பேரும் பியர் சாப்பிடுறீங்களா? ஏன்னா நான் பியர் சாப்பிட போறேன். ஒரு முக்கியமான விஷயமா ஒன்று பார்க்க வந்தோம். நான் கூட எனக்கு ஏதோ ஹலோ சொல்லிட்டு போக வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். சும்மா தமாஷ்க்கு சொன்னேன். ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் தெரியும். நீ வந்தாலே ப்ராப்ளம் தானே. நான் இப்பெல்லாம் டைவ் பண்றது இல்ல. எனக்கு கண்டவன் கேட்குற கேள்வி சொல்லணும். இல்ல இல்ல, நான் உங்களை தப்பா சொல்லல. இந்த உலகத்திலே என்னை மறுபடியும் தண்ணிக்குள்ள இழுக்கிறதுக்கு 2 பேரால் தான் முடியும். அது நீங்க 2 பேர் தான். இப்போ அதுவும் நடக்காது. முதல்ல ப்ராப்ளம் சொல்வீங்க, நான் முடியாதுன்னு சொல்வேன். பணத்தால் அடிக்க பார்ப்பீங்க, அதுக்கும் முடியாதுன்னு சொல்வேன். அப்புறம் சென்டிமெண்டா பேசி என் மனசு தொட பார்ப்பீங்க, அதுக்கும் முடியாதுன்னு சொல்வேன். ஏன்னா என்கிட்ட தான் மனசே இல்லையே. வந்தது வந்துட்டீங்க. ஓரமா உட்காந்து ஆளுக்கு சில்லுன்னு ஒரு பியர் அடிச்சுட்டு வந்த வழியை கிளம்ப பாருங்க. ஜோனஸ், இது இன்னைக்கு காலையில் நடந்தது.